ஐயா திருப்பத்தூர்ல 20 ஆண்டு காலமாக எம்எல்ஏவா இருக்கிறேன். இங்க ரயில்வே டிராக் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, புகைவண்டி நிலையம் வேண்டும், புகைவண்டி வேண்டும் எத்தனை இடத்துல கேட்டிருப்பான். அருமை சொந்தங்களை எதுவுமே செய்யல. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய தாமரைக்கு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இருக்கு. அருமை சொந்தங்களை இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும். நாம் எல்லோரும் எதற்காக உழைக்கின்றோம்? 234 தொகுதியில 210 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இங்கிருந்து அண்ணன் அவர்கள் தாமரையிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும். அருமை சொன்னாங்க. இங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி. பாரதிய ஜனதா கட்சியில எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அடிப்படை உறுப்பினராக இருந்து இளைஞரணியில பெரிய பெரிய பொறுப்புல இருந்தார். இன்னைக்கு அண்ணன் பெரிய கருப்பாவங்க இவரை பத்தி எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. என்ன சொல்றாருன்னா அசலூர்காரர். ஐயா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திருப்பத்தூர்ல இருந்து பல பேர் அசலூர்காரராக மாறியதற்கு காரணமே பெரிய கருப்பன் தான். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை இன்னைக்கு சிங்கப்பூர்ல திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் வேலை பார்க்கிறாருன்னா அசலூர்காரனா கிடையாதுங்க. இந்த ஊர்ல வளர்ச்சி வாய்ப்பு இல்லாதனால பக்கத்தூருக்கு போய் இருந்திருக்கிறாங்க. பிறன்மலையில இங்க அவருடைய முன்னோர்கள் இங்கே பிறந்து பல்லாண்டு காலமாக வாழ்ந்து இன்னைக்கு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரை தேடி வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இவர் அசலூர்காரனா 20 வருஷமா எதுவும் செய்யாத பெரிய கருப்பன் தான் உண்மையான அசலூர்காரன். 20 வருஷமா அந்த தொகுதிக்கு எதுவும் செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவருடைய சாதனை எல்லாம் என்ன? கல்யாணம்னா பத்திரிக்கை கொடுக்குறீங்களா இல்லையோ அண்ணன் பெரிய கருப்பன் அங்க இருப்பாரு உணவுக்கு. அப்பா நான் வந்துட்டேன்ப்பா போயிடலாம். எதுக்குன்னா அங்கதான் 500 பேர் சேர்றாங்க. எல்லாருக்கும் போய் வணக்கம் போட்டா மக்களும் இலகிய மனசோட நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டான்ப்பா கை கழுவிட்டார் ஓட்டு போட்டு தொலைச்சிடும். கருமாதிக்கு அங்க இருப்பார். எங்கெல்லாம் கரகாட்டம் இருக்கோ அங்க இருப்பார். எங்கெல்லாம் சடங்கு இருக்குதோ அங்க இருப்பார். ஐயா இது எம்எல்ஏ உங்களுடைய வேலை இல்லை. நான் திருப்பத்தூர் மக்கள்கிட்ட அன்போடு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேங்க. எம்எல்ஏ வேலை ரோடு போடுறது, குடிக்கிற தண்ணீர் கொடுக்கறதுங்க, பஸ் நிலையத்தை பராமரிக்கிறது, ரயில்வே நிலையத்தை கொண்டு வர்றது, இதான் எம்எல்ஏ கூட வேலை. ஆனா எம்எல்ஏ வேலையை தவிர எல்லா வேலையும் செய்வார். சமீபத்துல ஒரு மஞ்சு விரட்டு தொழுவத்துல பார்த்தாங்க. 10 அடிக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காரு, 7 அடிக்கு பெரிய கருப்பன் இருக்கு. என்னையும் அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் தான் அமைச்சருடைய வேலையா? இதெல்லாம் தான் எம்எல்ஏ உடைய வேலையா? 10 அடிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு 7 அடிக்கு இவர் பேரை மட்டும் போட்டு எந்த வேலையும் செய்யாமல் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் தினந்தோறும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பேருந்துல திருப்பத்தூர்காரங்க போய் உட்கார்ந்து அண்ணே திருப்பத்தூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா எவ்வளவு அவமானத்தை நீங்கள் சந்திக்கின்றீர்கள் என்று தினமும் நாம பார்க்கிறோம்.